இன்று ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி தமிழ்நாடு யாருடன் போராடுகிறது, தமிழ்நாடு யாருடன் போராடுகின்றது என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார். இதற்கு முதலமைச்சர் பதிலடியை கொடுத்துள்ளார். குறிப்பாக இந்தி மொழியை ஏற்றுக்கொண்டால்தான் கல்வி நிதியை கொடுப்போம் என ஆணவத்திற்கு எதிராக போராடும் என்றும், அறிவியல் மனப்பான்மையை விதைக்கும் கல்வி நிலையங்களுக்குள் சென்று மூட நம்பிக்கைகளையும் புரட்டு கதைகளையும் சொல்லி இளம் தலைமுறையை 100 ஆண்டு பின்னோக்கி இழுக்கும் சதிக்கு எதிராக போராடும் என்றும், உச்சிமன்றை வரை மதவெறியை ஏற்றிக்கொண்டு எதற்கெடுத்தாலும் மதத்தை பிடித்துக் கொண்டு நாட்டின் வளர்ச்சியை தடுக்கும் தந்திர கும்பல்கள் தலையெடுக்காமல் போராடும் என்றும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளை மக்களின் விருப்பத்திற்கு மாறாக நிற்கும் ஜனநாயக விரோதிகளுக்கு எதிராக போராடும் என்றும், ஆளுநரின் அதிகார அத்துமீறல்களுக்கு எதிராக ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்திற்கு சென்று மாநில உரிமைகளை நிலைநாட்டுகிறோம், அரசியல் சட்டத்தின் மாண்பை சிறுமைப்படுத்தும் எண்ணம் கொண்டவர்களுக்கு எதிராக தமிழ்நாடு தொடர்ந்து போராடும் என்றும், தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய தொழிற்சாலைகள், தொழில் வளர்ச்சியை, வேலை வாய்ப்புகளை அடுத்த மாநிலத்துக்கு மிரட்டி அழைத்துச் செல்லும் சதிகாரர்களுக்கு எதிராக தமிழ்நாடு போராடும் என்றும், RSS ஆசையுடன் இந்திய மக்களின் ஒற்றுமையை சீர்குலைத்து மீண்டும் மனு தர்மத்தை நிலைநாட்ட துடிக்கும் ஆதிக்க வெறியர்களுக்கு எதிராக தமிழ்நாடு போராடும். உலகத்துக்கு பொதுவான வள்ளுவருக்கு காவிக்கரை பூசுவது முதல் கீழடியின் உண்மைகள் நிலத்துக்கடியிலே விரைந்து போக வேண்டும் என்று வரை வன்மம் இருக்கிறது. அதற்கு எதிராக தமிழ்நாடு போராடும். டீலிமிட்டேஷன் மூலம் தமிழ்நாட்டின் வலிமையை குறைக்கும் சதிக்கு எதிராக போராடும். ஏகலைவனின் கட்டை விரலை கேட்டது போல் திணித்திருக்கும் நீட் எனும் பலிபீடத்திற்கு எதிராக தமிழ்நாடு போராடும். நாட்டையே நாசப்படுத்தினாலும் தமிழ்நாடு மட்டும் 11.9 வளர்ச்சி பெற்று பிற மாநிலங்களுக்கு ஒளி காட்டுகிறது என்று நாள்தோறும் அவதூறுகளை பரப்பி கலவரம் நடக்காதா என இயங்கி கிடக்கும் நரிகளுக்கு எதிராக தமிழ்நாடு போராடும். நாகாலாந்து மக்கள் புறக்கணித்து அனுப்பிய பின்னும் திருந்தாமல் தமிழ்நாட்டு மக்களின் குழப்பத்தை உண்டாக்க மட்டுமே பணியாற்றும் ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாடு போராடும். இறுதியில் தமிழ்நாடே வெல்லும், ஒட்டுமொத்த இந்தியாவையும் காக்கும், தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு முதலமைச்சர் கடுமையான பதிலடியை தெரிவித்துள்ளார்.